ஊர் உலகத்தில் எத்தனை மணிக்கெலாம் தோசை சுட்டு சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் மட்டும், எங்கள் உலகத்தில் மட்டும் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் தெரியுமா? இருங்க, இந்த போய் காட்டுறேன். வர மாட்டேங்குதே இந்த தோசைக்கல் வேற வந்து தொலை பிடிச்சிக்கிடுச்சு. இது வேற சதி பண்ணு. முருகா முருகா போ, பிஞ்சு வச்சு. ஒரு தோசை நல்லா வருது, ஒரு தோசை ஒழுங்காக வருது. இருங்க, மணியை காட்டுறேன். மணியை காத்துட்டு மயங்கிறாது. இங்கே வருங்க, மணி எத்தனை? 2. 2ன்றது பகலில் நினச்சிடாதியே தயவு செய்து. நைட்டு 2 மணிங்க. நைட்டு 2 மணிக்கு யாருக்கு தோசை சுட்டுருவேன்? பூரா என் நண்டுக்கு பூச்சாவுக்குண்டேன். 2 பேரையும் காட்ட முடியாது. 2 பேரும் சட்டி டவுசரோடு இருக்கானுங்க. வாண்டே என்ன பண்ணுற? சில் தண்ணி குடிக்கிறியா? இன்னி யாரும் தோசைங்க எந்த வீட்லேயாவது இப்படி நடக்குமா? லீவு விட்டாலும் விட்டாக, விடிய விடிய தூங்குறாகல்ல, விடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிக்கிறாகல்ல, என்னென்னமோ நடக்குது. 2 மணி வரைக்கும் முடிச்சிருந்தா இல்லை எண்ணத்துக்கு ஆறுது. உழைச்சிட்டு வந்த ஊரம் தூங்குறாக. சும்மா வீட்டில் நடக்கிறது கிடந்துக்கிட்டு நம்மளையும் தூங்க விடுறாகல்ல. இது என்னது? அப்பளம் பொரிச்ச எண்ணெயா? ஐயோ, எண்ணெய்கரையும் இருக்குது. நல்ல நெல்லை ஊற்றிக்கிட்டு இருக்கையிலே காலியாக போச்சு. சேர்ந்து இதில் ஊற்றுனே இது அப்பளம் பொரிச்ச எண்ணெயாக இருந்திருக்கு, கருப்பாயிடுச்சு. சே, அப்பளம் மாவு மேலாப்பில் இருக்குல்ல, இதில் கசக்குமே. சரி, தோசை நம்ம தும்போம். தோசை கழுதையும் வர மாட்டேங்குது. சில சமயங்களில் எரிச்சலை உண்டாக்குது. இப்படி நடக்குது மக்களே. 1 மணி 2 மணிக்கெலாம் தோசை விட்டு நடக்குது. இந்தா சாப்பிட்டுக்கிட்டு பாருங்க நண்டு. இந்தா இங்கிட்டு ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு பாருங்க. வீட்டுக்குள்ள இதுக்கு மேலே காட்ட முடியாது. இவ்வளோதான் காட்டும் கம்பெனி பூரா சட்டி டவுசரோடு இருக்குது. லைக் பண்ணுங்க. நான் 2 மணிக்கு தோசை விட்டு திங்கிறோம்ல, அதனால் காலையில் விடிஞ்சால் எந்திரிக்க மாட்டாங்க, நைட்டில் அடைஞ்சா தூங்க மாட்டாங்க. என்னத்தையோ கோணமான தோசையை சுட்டுட்டு லைக் போடுங்க.